சுவாமி கையிலுக்கு வருகின்றார். ஆதிபரா சக்தி பார்வதா தேவி அன்போடு அகமகிழ்ந்து சரி வாழுமம்மா கிருஷ்ணமாரி என்று கையிலுக்குள் அழைத்து சென்றாள். கையிலுக்குள் அழைத்து சென்று தங்கத்தாலான பீடமதில் கிருஷ்ணமாரி தேவி அமர்ந்திருக்கின்றாள். திரிசூலங்கை பிடித்து வெற்றி மாலை கழுத்தில் தானணிந்து வெள்ளி பிரம்பெடுத்து தங்க பிரம்பெடுத்து என் தாய் வேப்பந்தலை கைபிடித்து சரி தங்கத்தாலான பீடத்தில் வைரமாக ஜொலிக்கின்றாள் தேவி கிருஷ்ணமாரி. அப்படி அமர்ந்திருக்கும் போது தேவி என்ன கேட்டா தெரியுமா? தேவர்கள் எல்லாம் கூப்பிட்டாரு. இந்திரா சந்திரா வாயு அக்னிதா எல்லாம் வாங்கப்பா. சுவாமி தாய் கிருஷ்ணமாரி அம்மை வந்திருக்கிறார். அவருக்கு தேவையான பூஜை புனஸ்காரங்கள் நாம் செய்ய வேண்டும். சரிங்க சுவாமி. எல்லாருக்கும் தலைமையாக இருக்கக்கூடிய கிருஷ்ணமாரிக்கு தேவையான அனைத்தையும் நம்ம செய்யணும். ஆமா சுவாமி. எந்த குறையும் வந்துடக்கூடாது. சரிங்க சுவாமி. அப்படின்னு அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தாலும் சரி விருந்தாளியும் குவாலிட்டி எல்லாம் இருக்கு. ஆமா ரொம்ப நெருங்கின சொந்தம் அப்படின்னா ரொம்ப கவனிப்பு விசேஷமா இருக்கும். கொஞ்சம் தூரத்துக்கு சொன்னா சரி தெரியாத ஆள் ஒரு ஆள் வந்திருக்கு அப்படின்னா அது ஒரு கவனிப்பு ஒரு மாதிரியா இருக்கும். அந்த மாதிரி கிருஷ்ணமாரி அம்மா வந்து எல்லாத்துக்கும் சிறப்பா இருக்கக்கூடிய அதனால அவளுக்கு ஒரு குறையும் வந்துடக்கூடாதுன்னு சேவருமான் எல்லாத்துக்கும் ஆணையிட்டார். அதனால என்ன நினைச்சு தெரியுமா? முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பியா கோழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். இதே செந்தாமணி அடியார் அழகா சொல்றாரு. அகமகிழ்ந்து அம்மனுக்கு குழை கொடுத்தாலும் போதும் சந்தோஷமா. ஆடி மாசம் ஆடி மாசம் அம்மாவுக்கு படப்பு பெருசாலாம் அது இதெல்லாம் போட வேண்டாம். ஆமா ஒரு டம்ளர் ஒரு மண்பானையில கேப்பக்கூழ் ஒரு கூழ கரைச்சி அவளுக்கு வச்சா போதும். வேப்பிலைய போட்டு ஆமா அம்மா தாயே ஏத்துக்கோ அப்படின்னு அலங்காரம் பண்ணி கற்பூரம் கட்டினாலும் போதும். ஒரு கற்பூரத்தை ஏற்றி தாயே ஏத்துக்கோ கிருஷ்ணமாரி என் தாய் மாறி தாயே 1000 கண்ணுடையாள் அலங்காரி அப்படின்னா அகமகிழ்ந்து ஏற்றுக்கொள்வார். கூழ் வைக்கும் போதே நம்ம விண்ணப்பத்தையும் வச்சிருந்தோம். 1000 கண்ணு இருக்கு, எனக்கு ஒத்த கண்ணையாவது பார்த்து எங்க குடும்பத்தை பாருதாயி, குடும்பத்துல கஷ்டம் எல்லாம் நீங்களும் நல்லபடியா இருக்கணும்னு விலகணும். பூஜையப்பையா எல்லா விண்ணப்பத்தையும் வச்சிடணும். முறைகளை எல்லாம் நிலக்கணும் தாயி. ஆமா ஒரு ஆள் சந்தோஷமா இருக்கும் போதே நம்ம உலகத்துக்கே காவல்காரி நீதானே, குடும்பத்துக்கு காவல் தெய்வம் காவல்காரி நீதானம்மா அப்படின்னு வேண்டி நின்றாலே போதும். மனம் உருகி வேண்ட வேண்டும். தாயே நீதான். ஒரு ஆளு கோபமா கடுப்பா இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னா அவர் செய்வாரா? செய்ய மாட்டாரு. அதே மாதிரிதான் தெய்வமும். அவங்க சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நம்ம விண்ணப்பத்தை சொல்லிடணும். சொன்னாதான் உடனே நடக்கும். இல்லன்னா காது கூட கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு புது பண்ணாங்கன்னா அப்படி ஒரு புது பண்ணுவாங்க. அப்படியே பிடியா பிடிச்சுக்கணும். அந்த எல்லாமே நீதான். எவ்வளவு சோதனை பண்ணாலும் சரி நீதான் இதெல்லாம் சரி பண்ணி தரணும்னு அவளை கெட்டியா பிடிச்சுக்கணும். அப்படி தேவர்கள்லாம் கிருஷ்ணமாரி தாய்க்கு தேவையான எல்லா பணியோடையும் செய்யறாங்க. கரும்பாலை பந்தலிட்டு கோபாலி அலங்கரித்தார். நீலப்பட்டு தாண்டி எரித்து தீரம் பந்தலிலே நீலப்பட்டு தாண்டி எரித்து திருவிழந்து தாண்டி அம்மைக்கு சரவிளக்கு ஏற்றி வைத்தாய் தாயாரே. மாவிளக்கு ஏற்றி வைத்து பகவனையாய் ஓரணமா சர்க்கரை பொங்கலிட்டு அவனை சர்க்கரை பொங்கலிட்டு
பானகமும் கரைத்து வைத்து மாவை கொண்டு வைத்தார். நல்ல பணியிட்டு படத்தை வாங்கிவிட்டு நல்ல படையெடுத்து படமே தானும் வைத்து மாவிலையால் தோரணங்கள் வகவகையாக தானமைத்து கரும்பாலை பந்தலிட்டு போவாலை அலங்கரித்து என் தாய்க்கு கரும்பு பந்தல் போட்டாங்களாம். கரும்பு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இனிமையா இருக்கும். ஆமா, அப்படிப்பட்ட இனிப்பான பந்தல் அம்மைக்கு போடணும்னு கரும்பாலை பந்தல் இட்டாங்களா அந்த தேவார்கள். சரி, அது மட்டும் கிடையாது. கங்கை தீர்த்தம், புனித தீர்த்தம் அம்மைக்கு கொண்டு வரணும். ஆமா, அப்படின்னு காசியில இருக்கக்கூடிய கங்கை தீர்த்தம் அது மட்டும் கிடையாது. குமரியில இருக்கக்கூடிய குமரி தீர்த்தம், என்னென்ன தீர்த்தம் வேணுமோ அத்தனையும் கொடுத்தாங்க. சரி, அதாவது ஒரு தெய்வம் இருக்குன்னு வைங்க, அந்த தெய்வத்துக்கு நம்ம சக்தியை கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து ஆகுதிகள் வளர்த்து அக்னி ஹோமம் வளர்த்து சமையற்றி, ஆமா, ஒவ்வொரு தெய்வமா கூப்பிட்டு அவளுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ஆகுதிகளும் கொடுத்த பிறகு கலசத்துல கும்ப நீர்ல சக்தியா இருக்கும். அந்த நீரை அம்மைக்கு அபிஷேகம் பண்ணணும். பண்ண மன மகிழ்ச்சி அடைவா. அந்த மாதிரி அம்மைக்கு தேவையான அனைத்து வகையான தீர்த்தமும் அம்மைக்கு அபிஷேகம் நடக்குது. ஆமா, அது மட்டும் எப்படி அபிஷேகம் நடக்கிறது? எப்படி? பாலாலே அபிஷேகமா, நீராலே அபிஷேகமா, நீராலே அபிஷேகமா, நீராலே அபிஷேகமா, குங்குமத்தால் அபிஷேகமா, அச்சரியா, சன்னத்தாலே அபிஷேகமா, மாறி தாயாருக்கு பாலால் அபிஷேகம், பன்னீரால் அபிஷேகம், தேனால் அபிஷேகம், விளநீரால் அபிஷேகம், குங்குமத்தால் அச்சரை, புஷ்பத்தாலே அபிஷேகம். சரி, சொர்ணத்தாலே அபிஷேகம் தாயார் கிருஷ்ணமாரி தாயாருக்கு. மஞ்சள் நல்ல முகத்தழகி, மாறாத வடிவழகி, பிச்சு போக வாடக்காரி, பிசகாமல் வரந்தருவாள், மறிக்கொழுந்து வாடக்காரி, வாடக்காரி மகிமையோடு அமர்ந்திருக்காள் கையிலகி,